இவங்க அம்மா பேச்சை தான் கேட்பாங்க. அவங்க அம்மா பேச்சு, அவங்க அப்பா பேச்சு, அவங்க அண்ணன் பேச்சு, அது 3 பேர் பேச்சை தான் கேட்கறதே. எங்கள் அம்மா எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நான் கேட்க மாட்டோம். நான் உண்டு, என் வேலை உண்டு. இவங்க வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு ஆத்தாக்காரி என்ன சொல்கிறாளோ, அப்பங்காரன் என்ன சொல்கிறாரோ, ஆத்தாக்காரி என்ன சொல்லுவாங்க? நீ வேற அதுக்கு நல்லதுதான் மேடம் சொல்லுவாங்க. அண்ணங்காரன் பண்ண வேலை தான் இது பண்ணு. இப்போ இட்டுன்னு வந்து இங்கே உட்கார வச்சுதான் அவங்க அண்ணன் பண்ண வேலை தான். இல்ல மேடம், இந்த நம்பர் தங்கச்சி தான் கொடுத்தாங்க. என்கிட்ட டிவி இல்ல. தங்கச்சி டிவில தினைக்கும் இப்ப கூட ஓடிங்குது தங்கச்சி வீட்டுல டிவி. உங்களுக்கு இதுதான் பார்த்துன்னுக்குறாங்க அவங்க மேடம். தினைக்கும் உங்க இது ப்ரோகிராம் பாக்குவாங்க. பார்த்து நம்பர் எழுதி வச்சிருந்து என் தங்கச்சி தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க கண்ணன்? வேலை பொறுத்து மேடம். ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு நாளைக்கு வேலை இருக்காது. சரி, எவ்வளவு குத்தி மதிப்பா சொல்லுங்க. இப்போ போற வேலைக்கு எனக்கு டிரைவர் சம்பளம் மட்டும் 600 ரூபா கொடுப்பாங்க. 600. அதுல எத்தனை போய் குடிப்பீங்க? மிச்சம் 200 ரூபா இருந்தா எடுத்து வந்து கொடுத்துருவேன் மேடம். 200 250 ரூபா இருந்தா கொடுத்துருவேன். கேளுங்க. அது கூட இப்பதான் மேடம் இவ்வளோ வருஷம் பொறுத்து இந்த திங்கக்கிழமை ஒரு 200, செவ்வாய் போதான் ஒரு 500 கொடுத்தாரு. உண்மையை சொல்றேன், செவ்வாய் போதான் 500. இத்தனை வருஷமா அந்த காசை நான் பார்க்கல. திடீர்னு நீங்க வரதுக்கு காரணம் ஏதாவது சண்டை நடந்ததா நேத்து? ஆமா மேடம். என்னது? தினைக்கும் குஷ்டு அசிங்க பேசுறாங்க. என் தங்கச்சி தான் சொன்னான்,